234 தொகுதியில் நான் தனிச்சு நிற்கிறதுக்கான நம்மளிடம் வலிமை இருந்தாலும், சிங்கிள் மெஜாரிட்டியாக ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு மக்கள் ஆதரவு இருந்தாலும், ஆதரவு கேட்டு கூட்டணியாக நம்மளோட தலைமையை ஏற்றுக்கிட்டு வரவங்கள அந்த நண்பர்களை விட்டு கொடுக்க முடியாது. ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு, சமூக நீதியை நமக்கு நிலைநாட்டுவோன்ற சமூக நீதின்னு எங்க எல்லா இடத்துலையும் இருக்குல்ல, வெறும் ரிசர்வேஷனில் மட்டும் கிடையாது. அந்த அரசியல்லையுமே ஒரு சமூக நீதியை கொண்டு வரதுக்கு பார்க்குறாரு. அப்போ அந்த பாயிண்டட் அக்செப்டட் ஆகுது. அதில் எந்த குழப்பமும் அவருக்கு இல்லை. ரைட் ஃப்ரம் டே ஒன் இங்கே இருக்கிறவங்க தான். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், அவர் ஒரு கிங் மேக்கர். அவர் யார் கூட நிற்கிறாரோ அவங்க ஜெயிப்பாங்க. அப்போ அடுத்த கட்சிகள் அவரை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கு. இங்கே இருக்கிற கட்சியில் தான் ஒரு கட்சிக்கு யார் பொதுச் செயலாளர்னே தெரில இனி வரைக்கும். யார் சொல்றீங்க? அது உங்களுக்கே புரியும். எல்லா கட்சியிலும் அங்கே இருக்கிற கட்சிகள் அவங்களே நான் தான் பொதுச் செயலாளர், நான் ஒருத்தர் கேஸே போட்டுருக்காங்க, நான் தான் பொதுச் செயலாளர். அதிமுக சொல்றீங்க, எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச் செயலாளர் சார். இன்னொருத்தர் கேஸ் போட்டு கேஸ் நிற்குது இல்லை, கேஸ் இருக்குது. பட் அந்த குழப்பம் என்ன? நாளைக்கு இன்கேஸ் கோர்ட்டு சொல்லிடுச்சு அப்படின்னா தேர்தல் என்ன சொல்லும்? நீங்கள் சொல்கிற ஒரு தூக்கி வெளியில் போட்டுருமில்ல. நான் சொல்ல விரும்பலை. சரி, வாழ்த்துக்கள். என்ன கேட்குறேன், அப்போது அந்த ஒன்று இன்னொரு கட்சியில் நீங்கள் எடுத்தீங்கன்னா எதுக்கு துணை முதலமைச்சர் ஆக்குறாங்கன்னே தெரியல. பல பேருக்கு அந்த கேள்வி இருக்குது. உட்காந்து டிஸ்கஷன் பண்ணுறாங்க. என்ன அடிப்படையில் இவர் கொண்டு வந்திருக்காங்க? இப்போ இத்தனை கேள்விகள் சமூகத்தில் கேட்குறாங்களே, வலைதளங்களை கேட்குறாங்களே, மக்கள் கேட்குறாங்களே, என்னால் பதில் சொல்ல முடியலன்ற ஒரு குழப்பமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பல இஷ்யூஸ் ஒரு கட்சியில் ஒரு பிரச்சனை இருக்குது. இன்னொரு கட்சி நீங்கள் எடுத்திங்கன்னா பாரம்பரியமான கட்சி. அந்த கட்சியில் எடுத்திங்கன்னா தலைவர் யாருன்னே தெரியாமல் சண்டை போடுறாங்க. தினம் ஒரு தலைவர் மாறிக்கிட்டே இருக்காங்க. யார் தலைமை டெல்லிக்கு போய் பார்த்துட்டு வராங்களோ அடுத்த வாரம் அவங்க தலைவராக மாறிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி பல குழப்பங்கள் ஒரு கட்சியில் இருக்குது.